ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்குறோம்னா, சிம்பிளாக வந்து தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலான்னு தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். அதில் நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 50லேருந்து 75 ml வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து அது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கதையும் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சோன்னு வந்து புதினா தழை நம்ம சேர்த்துக்கிறோம். புதினா எதுக்கு சேர்க்குறோம்னா வாசனைக்காக தான் சேர்க்குறோம். அப்புறம் அது கூட ஒரு பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா சேர்க்கணுமா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கனால நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் அதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் மல்லித்தழை இருக்குல்ல, அது வந்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதாவது நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா வந்து கலர் நல்லா வேணும், உங்களுக்கு காரமும் வேணும்னா நீ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3மே வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கலர் பொன்னிறமாக மாறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10லேருந்து 12 தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நல்லா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் கூட உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவை இருந்தால் வந்து நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதாவது அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் அந்த டைமில் தான். இப்போ பாருங்கள், தக்காளியும் அந்த மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு வருதுங்க. அப்போ தான் பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றலாம். ஒரு படிக்கு வந்து 2 படி தண்ணி வந்து நான் ஊற்றுறேன். ஏன்னா வீட்டு அரிசியில் நம்ம பண்ணும்போது ஒரு படிக்கு 2 படி தண்ணி வந்து ஊற்றினா தான் நம்ம சாப்பாடு வந்து குலையாமையும் விதையாக இல்லாமையும் வந்து நம்மளுக்கு வரும். அதனால தான் 2 படி வந்து தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து கழனி பிடிச்சி வச்சுருக்க அந்த அரிசியை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா தண்ணியையும் அரிசியும் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து சாப்பாடோட மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நம்ம விடணும். விட்டோம்னா சாப்பாடு வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ விசில் வந்துடுச்சு. நம்ம விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பாடு வெந்துச்சான்னு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாப்பாடு வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. பாருங்களேன், பார்க்கும்போது தெரியுது, குலையவும் இல்லை, விதையாகவும் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து நம்ம பெரட்ட முடியலைன்னா நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மசாலா எல்லாம் மெர்ஜாகிற அளவுக்கு வந்து நம்ம கிண்டிக்கலாம். இங்கே பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சாப்பாடு தொட்டு பார்த்தா விதையாகவும் இல்லை, ரொம்ப குழஞ்சும் இல்லை, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உரப்பு வந்து கம்மியாக போட்டுக்கனால என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னொரு ரெசிபியில் சந்திப்போம்.